வேத புத்தகத்தை எடுத்து சேர்ந்து வாசித்து அதன் பின்பு தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து போக போகிறோம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். கர்த்தாவோட வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கர்த்தாவுடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசுவீராக. இந்த இருதயங்கள் கர்த்தாவே இதனோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக எங்களை கர்த்தருடைய கிருபையால் நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவாராக. கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நான் உட்காரலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி. கடந்த சில வாரங்களாக கர்த்தருடைய கிருபையினாலே கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கருத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். முதலாவதாக அந்த சிலுவையிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிற மகிமையை குறித்து, அதன் மூலமாக ஏன் தேவ பலன் விளங்குகிறது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். கர்த்தர் எப்படி சமாதானத்தை தருகிறார், கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார், எப்படி பிசாசின் கிரியைகளை விலக்கி நம்மை விடுவிக்கிறார் என்பதை குறித்து, இந்த சிலுவையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறது என்பதை முதலாவதாக நம்ம தியானித்தோம். தேவனுடைய கிருபையினாலே அந்த கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் மூலமாக எதை கற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்து நம்ம தியானித்தோம். எப்படி கிறிஸ்துவின் சிலுவை நம்மை உற்சாகப்படுத்துகிறது, சோர்வுகளை மாற்றுகிறது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த கல்வாரி சிலுவை எப்படி நமக்கு வெளிப்பாட்டை தருகிறது என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். அதன் பின்பு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்கிற தலைப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி சில சமயங்களிலே சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடுகிறோம், நம்முடைய பின்மாற்றத்தினாலே, நம்முடைய மாம்ச பலவீனத்தினாலே எப்படி மாறிவிடுகிறோம் என்பதை குறித்து தியானித்து அதற்காக நம்ம ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டோம். இன்றைக்கு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்கிற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்கிற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு சொன்ன வார்த்தை என்ன? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி. சரி, யாருக்கு இந்த வசனத்தை இயேசு பேசினார் என்று பார்க்கும் பொழுது இதே குறிப்பிட்ட வசனம் 3 சுவிசேஷ புத்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 16:24 இதை நாம் வாசிக்கிறோம். மார்க் 8:34 இதை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 9:23 கூட இதே காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இதை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு கேள்வி தோன்றலாம், யாருக்கு இயேசு இதை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி. இயேசுவை பார்ப்பதற்கு அநேகர் வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்த பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியினாலே அவர்கள் மனதுருகி அவர்களுக்கு அநேக காரியங்களை உபதேசித்தார் என்பதாக. அநேகர் அதில் சுகம் பெறும்படியாக வந்தார்கள், விடுதலை பெறும்படியாக வந்தார்கள். அவர்களை பார்த்தெல்லாம் இயேசு இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இயேசு சொன்ன வார்த்தை யாரிடத்தில் சொல்லுகிறார்? தமக்கு சொந்தமாக இருக்கிற சீஷர்களை பார்த்து இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். யாரை தமக்கு சிநேகிதர் என்று கர்த்தர் கருதுகிறாரோ அவர்களை பார்த்து தான் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். எல்லாரும் கூட்டமாக வந்து இயேசுவின் உபதேசத்தை கேட்க வந்திருக்கும் பொழுது அதை குறித்து அவர் சொல்லுவதில்லை. ஆனால் தனியாக பேசும் பொழுது அவர் தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்காக மாத்திரம் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்மை குறித்து கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? நாம் ஏதோ சாதாரணமாக நடந்து கொள்கிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், ஒரு சாதாரண பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல. நாம் ஏதோ தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிகளாக மாத்திரம் இருந்துவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறது அல்ல. அதற்கு
எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம தேவனுடைய சிநேகிதராக இருக்கவும் கர்த்தருடைய சீஷராக மாறவும் கர்த்தர் விரும்புகிறார். அந்த சீஷரை பார்த்து தான் அவர் சொல்லுகிற காரியம், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போ இதை குறித்து அந்த பின்னணியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த நிகழ்ச்சியை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு வந்து கொண்டிருக்கிறார். கலிலேயாவில் இருந்து எருசலேமுக்கு நேராக. எருசலேமில் காட்டி கொடுக்க போகிறார். சிலுவையிலே அறையப்பட போகிறார். ஆகவே தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கலிலேயாவில் இருந்து யூதேயா தேசத்தின் முழுமையாக கடந்து வந்து எருசலேமுக்குள்ளாக அவர் வர வேண்டும். அப்பொழுது அவருக்குள்ளாக ஒரு கேள்வி, நான் என்னுடைய ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். இந்த உலகத்தில் எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நிறைவேற்றி நான் சிலுவையில் நான் மரணம் அடைய போகிறேன். என்னை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? உண்மையாகவே நான் கிறிஸ்து தான், ரட்சகர் தான் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்களா இல்லையா என்பதை குறித்து அவருக்கு ஒரு கேள்வி. ஆகவே தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்டார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். இது சீஷர்களோடு கூட தனியாக அவர் பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் அல்லது ஒரு உரையாடல் என்று நம்ம சொல்லலாம். சாலையின் ஓரமாக உட்கார்ந்து இருப்பார்கள், ஒரு இளைப்பாறுதல் இடத்தில் இருந்திருப்பார்கள். அப்பொழுது இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். அப்போ சீஷர்களாக சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசுவுக்கு சொன்னார்கள். அப்போ இயேசுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, என்னுடைய சீஷராகி இவர்களாவது நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்களா என்கிற ஒரு கேள்வி. ஆகவே மறுபடியும் அவளை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ கர்த்தராகிய தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறார், மேசியா என்று சொன்ன உடனே இயேசுவுக்கு ஒரு சந்தோஷம். அவர் பேதுருவை பார்த்து மெச்சி கொண்டார். அவர் சொன்னார், சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் தேவனே உனக்கு பிதாவை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அதை குறித்து அவர் சந்தோஷப்பட்டார். அதன் பின்பு இப்பொழுதுதான் நான் ஒரு மேசியா அல்லது ஒரு கிறிஸ்து என்று என்னுடைய சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே அவர்களுக்கு நடக்கப் போகிற காரியங்களை நான் சொல்ல வேண்டும் என்பதாக இயேசு நினைத்துக் கொண்டு அவளை பார்த்து சொல்லுகிறார், இதோ நாம் எருசலேமுக்கு போகிறோம், அங்கே நான் காட்டி கொடுக்கப்பட போகிறேன். அப்போ இந்த பரிசேயர்கள், இந்த அதிகாரிகள் எல்லாரும் பிடித்து என்னை புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன். அவர்கள் என்னை சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதாக சொல்ல ஆரம்பித்த பொழுது பேதுருவுக்கு அதை குறித்து சந்தோஷம் இல்லை. உடனடியாக இயேசுவை தனியாக அழைத்து கொண்டு அவரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார், நீ எப்படி அதை சொல்ல முடியும்? நீ சிலுவையில் அறையப்பட போகிறது இல்லை என்பதாக இயேசுவுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இயேசு அவரை பார்த்து சொன்ன காரியம், அப்பாலே போய் சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை யோசிக்காமல் மனிதருக்கு ஏற்றவைகளை யோசிக்கிறாய் என்று சொல்லி அந்த உரையாடலை முடித்து கொண்டு அதன் பின்பு எல்லா சீஷரோடும் மறுபடியும் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது சொன்ன வசனம் தான் இந்த வசனம். சொல்லுகிற காரியம் என்ன? என்னுடைய சிலுவையை குறித்து நீங்கள் வெட்கப்படக்கூடாது, நீங்களும் கூட சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக, அதை புரிந்து கொள்வதற்காக இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். அவர் யோசித்து பார்த்திருப்பார், எல்லா சீஷர்களும் அவர் தான் சென்று அழைத்தார். முதலாவதாக சீமோனை அழைத்த பொழுது அவர் படகில் இருந்தார். இயேசு அவரை பார்த்து, பேதுருவே எனக்கு பின்பற்றி வா, சீமோனே எனக்கு பின்பற்றி வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்ன உடனே அவர் படவை விட்டார். எல்லாரையும் விட்டு அவருக்கு பின்பாக வந்து விட்டார். அதே போல செபதேயுவின் குமாரர் 2 பேரை அழைக்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய தகப்பனோடு கூட வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். தகப்பனை விட்டார்கள், படகை விட்டார்கள், வலையை விட்டார்கள், கூட வந்து விட்டார்கள். அதுதான் இயேசு பின்பற்றுகிற ஒரு தியாக வாழ்க்கை, இயேசுவோடு கூட இருக்கிற வாழ்க்கை. ஆனால் இயேசு அவர்களை பார்த்து, என்னோடு கூட பின்பற்றி வருவதற்கு ஒரு விலைக்கிரயம் உண்டு, ஏதோ நீங்கள் வந்துவிட முடியாது, ஏதோ 3 வருஷம் என்னோடு வந்தீர்கள், அதெல்லாம் சரிதான், ஆனால் என்னை பின்பற்றி வருவதற்கு, மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பதற்கு உங்களுக்கு என்று ஒரு விலைக்கிரையை நீங்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. அதுதான் நீங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர வேண்டும் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசு உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான், நீ உன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உலகத்திற்கு அவர் சொல்லுகிறதல்ல, மற்ற மக்களுக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறவர் அல்ல. ஆனால் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நம்மை குறித்து அவருக்கு ஒரு உன்னத நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா! என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், அதன் பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் வந்து என்னோடு கூட இருக்கும்படியாக உங்களையும் என்னோடு கூட சேர்த்துக்கொள்வேன் என்ற வாக்குத்தத்தம் பண்ணின இயேசுதான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலரை பார்த்து சொல்லுகிறார், கடைசி நாளிலே நீங்களும் கூட இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களிலே என்னோடு கூட உட்கார்வீர்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். ஆனால் சீஷர்களே, நீங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் என்னை பின்பற்றி வர முடியும், சாதாரணமாக வந்துவிட முடியாது. யோசித்து பாருங்க, இயேசு ஒரு பப்ளிக் கூட மீட்டிங்கில் பேசி கொண்டிருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்க.
அநேகர் வந்திருக்கிறார்கள் வார்த்தையை கேட்பதற்காக. இயேசு இந்த வார்த்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று கேட்பதற்காக வந்திருப்பார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து இயேசு சொன்னார் என்று வைத்துக் கொள்ளுங்க, நீ சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. யார் அவரை ஏற்றுக்கொள்ளுவார்கள்? இன்றைக்கும் கூட பார்த்தா ரட்சிக்கப்பட போகிறவர்களை பார்த்து இயேசு இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஏதோ இயேசுவில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வருகிறவர்களை பார்த்து இயேசுவை சொல்லவில்லை. ஆனால் தம்முடைய சீஷர்களை பார்த்தவர் சொல்லுகிற காரியம், ஒரு எதிர்பார்ப்பு இதுதான், நீங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்பதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவரை பின்பற்றுவதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எதை குறித்து இயேசு சொல்லுகிறார்? சிலுவை எடுத்து பின்பற்றுவது என்றால் என்ன? எனக்கு பலருக்கும் பலவிதமான யோசனைகள் ஒரு இடத்துல இருக்கிறது. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு பாருங்க ஒரு தீராத ஒரு நோய் பாருங்க, அந்த நோய் தான் எனக்கு ஒரு சிலுவை என்று சிலர் சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவாங்க, அந்த வேலையில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, எனக்கு எப்போதும் எதிரியாக இருக்கான், அவன் தான் எனக்கு ஒரு சிலுவை என்று சிலர் சொல்லுவாங்க. அல்லது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சொல்லி அதுதான் எனக்கு சிலுவை என்று அவர் சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் இயேசு அதை குறித்து சொல்லவில்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கு அவருடைய மாம்சத்தில் ஒரு பலவீனம் இருந்தது, அதை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஒரு சாத்தானின் ஒரு முள்ளாக இருந்தது என்று சொல்லுகிறார், சிலுவை என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் சிலுவையை குறித்து நான் வெட்கப்படுவதில்லை, நான் பெருமைப்படுகிறேன் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு வித்தியாசம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறித்து அதுதான் சிலுவை என்று நம்ம எண்ணிவிடக்கூடாது. அது ஒரு தவறான உபதேசம். ஆனால் உண்மையிலே சிலுவை என்று சொன்னால் என்ன? இந்த வசனத்தை நம்ம ஆழமாக யோசித்து பார்க்கும் பொழுது தன்னை தான் வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாம் வெறுத்து நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது தான் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது. ஹல்லேலூயா! அவர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய விருப்பத்தின்படியாக செய்ய விட்டு கொடுத்து அவரை பின்பற்றுவது தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. ஆர்தர் பிளஸ்ஸிட் என்கிற ஒரு மனிதன், லாஸ்ட் நேமே பிளஸ்ஸிட், அதுதான் அவருடைய பெயர். ஆர்தர் பிளஸ்ஸிட் என்பது அவருடைய பெயர். 1940களில் பிறந்து லூயிசியானில் பிறந்தவர். அதன் பின்பு வளர்ந்த பின்பு அவர் லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்திலே இருந்து வாழ்ந்தவர். கிட்டத்தட்ட 1960 65 அந்த பகுதிகளிலே அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். நம்மெல்லாம் பிறகு முன்பாகவே அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். அப்போ லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் இவர் இருந்தார். அப்போ அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எதாவது இயேசுவுக்காக செய்ய வேண்டும் என்பது அவருடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சையாக இருந்தது. ஆகவே லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தில் சன்செட் புல்லவார்ட் என்கிற ஒரு தெரு ஒன்று இருக்கிறது, ஒரு ரோடு இருக்கிறது. அதில் அவர் ஒரு காஃபி கடை அவர் ஆரம்பித்தார், அந்த உள்ள காஃபி ஷாப். அது பெயர் வந்து ஹிஸ் பிளேஸ், அதுதான் அது பெயரே, ஹிஸ் பிளேஸ், அதுதான் அதோட பெயர். அப்போ வருகிற எல்லாரையும் அழைத்து அவளுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவார், உபதேசங்களை சொல்லுவார், இயேசுவை குறித்து கற்றுக் கொடுப்பார். அதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. அந்த நகரத்தில் உள்ள வீடற்றோர் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வார். அதே போல் கேட்டிகளாக இருக்கிறவர்கள், ரவுடியாக இருக்கிறவங்க, அவர்களுக்கு கூட அவர் இயேசுவை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு நாளில் அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது, என்னுடைய கடையிலே இந்த காஃபி ஷாப்பில் அந்த ஹிஸ் பிளேஸ் என்கிற இடத்துல நான் ஒரு சிலுவை ஒன்றை வைக்க வேண்டும் என்பது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை வந்தது. அது ஒரு சபை அல்ல, அது ஆராதனை கூடமும் அல்ல, ஆனால் மற்றவர்கள் காஃபி அறிந்து செல்லுகிற ஒரு இளைப்பாறுதலுக்கான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சிலுவையை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். ஆக 12 அடி உயரமான ஒரு நல்ல ஒரு மரத்திலே ஒரு சிலுவை செய்தார். நமக்கு இதே போல ஒரு சிலுவை, ஆனால் 12 அடி உயரம் நல்ல பெரிய ஒரு சிலுவை செய்து அதை அந்த சுவரில் மாட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்வதற்காக கொண்டு வந்து வைத்திருந்தார். அப்போ மாட்ட ஆரம்பிக்கும் பொழுது அதற்கான ஒரு டூல் இடத்துல இல்லை. அதே சமயத்தில் ஹெல்ஸ் ஏஞ்சல்னு சொல்லுகிற இந்த மோட்டர் பைக்கில் போகிற கேங்கில் ஒரு மனிதன், உங்களெலாம் தெரிஞ்சிருக்கும், ஹெல்ஸ் ஏஞ்சல் ஒரு சட்டெல்லாம் போட்டு போவாங்க, எல்லோரும் கூட்டமாக பைக்கில் போயிட்டு வருவாங்க மோட்டர் சைக்கிளில். அதில் ஒரு மனிதன் வந்து அவர் பெயர் டாம். இந்த ஆத்தரை கூப்பிட்டு கிளத்த, டாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு டூல் ஒன்று தேவையாக இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த ஆத்தர் இருக்குது, அந்த டாம் கொண்டு வந்து கொடுத்தார், அந்த ரெஞ்ச் டூலை கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்து என்ன செய்யணும்னு கேட்ட உடனே அவர் சொன்ன அந்த சிலுவையை காண்பித்து, இதை நான் அதை மாட்டப் போகிறேன், சில அந்த சுவரில் அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அப்போ அந்த மனிதன் அந்த சிலுவையை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே நடுக்கம் வந்து விட்டது. சொன்னால், இது வரைக்கும் நான் இப்படி ஒன்று பார்த்தது இல்லைப்பா, இந்த சிலுவையெல்லாம் நான் தொட மாட்டேன், நீயே பார்த்துக்க, நான் டூலை கொடுக்குறேன்னு சொல்லி டூலை கையில் கொடுத்துட்டு அங்கே ஓரமாக உட்கார்ந்து இவர் அதை ஃபிக்ஸ் பண்ணுவதை பார்த்து கொண்டே இருந்தான். அவர் எடுத்து சுவரில் எடுத்து முழுமையாக மாட்டி முடித்து விட்ட உடனே அதை பார்த்து ஒரு பேச்சும் இல்லாமல் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தான். அப்போ இவருக்கு ஒரு கேள்வி, அந்த டாமை பார்த்து, ஏன்பா எல்லாம் சரியாக இருக்குதா, ஏன் இப்படி பார்க்குறியே, என்ன விஷயம் என்று கேட்ட உடனே அந்த டாம் சொன்னான், நான் இந்த தெருவில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கொண்டு பல நாட்கள் சென்று வருகிறேன், இங்கே எத்தனையோ சிலுவை இருக்குது, எல்லா சர்ச்சிலையும் சிலுவை இருக்குது, மேலே ஸ்டீப்பிளில் சிலுவை வச்சுருக்கிறாங்க, கூரையில் வச்சுருக்கிறாங்க, பெரிய பெரிய சிலுவைகள் இருக்குது. நான் ஒரு நாளும் அந்த சிலுவை நான் கவனித்து பார்த்ததில்லை, அப்படி அருகாமல் இருந்தால் பார்த்ததில்லை. இப்போதான் முதல் முறையாக இந்த சிலுவையை நான் நேரிலாக பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வருகிறது. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நான் இன்னுமாக தெரிந்து கொள்ள வேண்டும், எனக்கு சொல்ல முடியுமா என்று சிறுபிள்ளை போல கேட்டான்.
உடனே அந்த ஆர்த்தர் பிளஸிட் அவனுக்கு இயேசுவை குறித்து சொன்ன உடனே அந்த மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டான். இது ஆர்த்தர் பிளஸிட் எதிர்பார்க்காத ஒரு காரியம். அவர் ஏதோ ஒரு சிலுவை மாட்டப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு அது ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு காரணமாக இருந்தது என்பதை குறித்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அதை குறித்து யோசித்துக் கொண்டே இருந்த பொழுது ஒரு நாளை அவருக்குள்ளாக ஒரு யோசனை ஒன்று வந்தது. இந்த சிலுவை எடுத்து மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே என்ன செய்தார், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த சன்செட் புல்வார்டில் தெருவில் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதாக முடிவு செய்தார். ஆகவே வெளியிலே கொண்டு செல்வதற்கு வசதியாக அந்த சிலுவையின் பாதத்தில் ஒரு சிறிய ஒரு சக்கரத்தை ஒன்று மாட்டிக்கொண்டு அந்த 12 அடி உயரத்து சிலுவையை எடுத்து தோளிலே வைத்துக்கொண்டு அதை தெருவில் இழுத்துக்கொண்டு நடந்து கொண்டே போவாராம். போய் சொல்லுவாராம், ஜீசஸ் லவ்ஸ் யூ, தேர் இஸ் டெலிவரன்ஸ் இன் தி கிராஸ் என்று சொல்லி சிலுவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே செல்லுவாராம். சில சமயங்களில் பாடல்களை பாடுவார். அவரோடு கூட சில நண்பர்கள் செல்லுவார்கள். இவர் பாடல்களை பாடி செல்ல வசனத்தை சொல்ல அந்த தெருவில் உள்ள மக்கள் கூட்டமாக அவரோடு கூட வருவார்களாம். அதில் எல்லாரும் ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப வந்து அந்த ஹிஸ் பிளேஸ் என்கிற அந்த காஃபி ஷாப்புக்குள்ளாக வரும் பொழுது எல்லாரும் உள்ளே வருவாங்க. உள்ளே வரவழைத்து இலவசமாக அவர்களுக்கு காஃபி கொடுத்து நல்ல பாடல்களை பாடி இயேசுவை குறித்து அவர்களுக்கு போதிப்பாராம். அதன் மூலம் அப்படியே பல நாட்கள் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். அப்படி இருக்கிற நாளிலே 1969 ஒரு நாள் தெளிவாக அவருடைய உள்ளத்திலே அவர் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டார். என்ன உணர்த்தப்பட்டாரா, இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு அமெரிக்க தேசம் முழுமையாக செல்ல வேண்டும் என்பதாக. யோசித்து பாருங்க, 12 அடி உயரமான ஒரு சிலுவை, கிட்டத்தட்ட அது 45 பவுண்ட் எடை உள்ள ஒரு சிலுவை. அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அமெரிக்க தேசம் முழுமையாக போக வேண்டும். அதுவும் கால்நடையாகத்தான் போக வேண்டும். எல்லா இடத்திலும் கால்நடையாக போக வேண்டும். சென்று வசனத்தை சொல்ல வேண்டும் என்பதாக ஆவியானவர் சொன்னாராம். அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்திலிருந்து வாஷிங்டன் டிசி வரைக்கும் காலடியாக நடந்தே சென்று இந்த சிலுவையின் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே வந்தாராம். அப்போ முழு தேசத்தையும் அவர் முடித்து விட்ட உடனே அதற்குள்ளாக இன்னொரு ஆசை, உலகம் முழுமையாக இந்த சிலுவையை கொண்டு போக வேண்டும், எல்லா தேசங்களுக்கும் கொண்டு போக வேண்டும் என்பதாக அவர் யோசித்தார். 1969 ஆரம்பித்து அவர் கிட்டத்தட்ட 75 தேசங்களுக்குள்ளாக, அதாவது பெயர் அறியப்பட்ட எல்லா தேசங்களுக்குள்ளாகவும் 7 கண்டங்களுக்குள்ளாகவும் அவர் அந்த சிலுவை சுமந்து கொண்டு சென்றாராம். அதை குறித்து சொல்லப்படும் மன்னிக்கவும் 324 பட்டணங்கள், 324 தேசங்கள் அல்லது தீவு கூட்டங்கள் அல்லது டெரிட்டரிஸ் எல்லாரும் 324 இடங்களுக்கு அவர் அப்படியாக சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு அந்த சிலுவையை சுமந்து கொண்டே சென்றாராம். அவர் போன பயணம் செய்த தூரம் எவ்வளோ தெரியுமா? 43,430 மைல். அவ்வளோ தூரம் அவர் சென்று கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொண்டு வந்தாராம். அந்த 12 அடி அந்த சிலுவை சுமந்து கொண்டு. அதான் முடிப்பது எவ்வளோ நாள் ஆயிருக்குன்னு யோசிக்கிறீங்க? 1969 ஆரம்பித்தவர் 2008 தான் அந்த பயணத்தை முடித்து கொண்டார். ரொம்ப நாட்களுக்கு முன்பு அதிகமாக, இப்போ தான் சில நாட்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக 2008 அவர் உலகம் முழுமையாக இந்த சிலுவையை கொண்டு சென்று வந்து விட்டார். போகிற இடத்துல பல இடங்களை துன்பப்படுத்தினார்கள். 2 முறை அவரை மக்கள் பிடித்து அடித்து அந்த சிலுவை உடைத்து எரிந்து விட்டார்கள். மறுபடியும் வேறு சிலுவை செய்து கொண்டு அவர் செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. பல இடங்களிலே அவரை அரெஸ்ட் செய்து கைது செய்து வைத்தார்கள். ஒரு முறை நிகாராகுவா என்கிற தேசத்திலே அவரை ஃபயரிங் ஸ்குவாட் முன்பாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். எல்லாவற்றிலும் கர்த்தரை பாதுகாத்து மறுபடியும் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். 2008 அந்த பயணத்தை முடித்துக் கொண்டாலும் கூட அவ்வப்பொழுது அவர் ஒரு ஆனரரியாக கௌரவமாக அழைக்கப்படுகிறதாலே அவர் கிட்டத்தட்ட 2020 ஆண்டு வரைக்கும் அந்த சிலுவையை கொண்டு சென்று சில இடங்களிலே பிரசங்கம் செய்வது வழக்கமாக வைத்திருந்தாராம். அவர் மரித்து போனது கடந்த வருஷம் தான் மரித்து போனார் 2025. அப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பாருங்கள், 1940 பிறந்தவர் 2025 வரைக்கும் ஒரு ஜீவனோடு இருந்து அதில் ஒரு கிட்டத்தட்ட 53 வருஷங்கள் சிலுவையை குறித்து அவர் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தாராம். அதுதான் இந்த சிலுவையின் வல்லமை. மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை அவர் நினைத்தது அப்படியாக ஒரு பிசிக்கலாக ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதாக இயேசு விரும்பினதாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட அவருடைய உள்ளத்திலே உணர்த்தப்பட்டது தான், நான் சிலுவை எடுத்துக்கொண்டு நான் சுவிசேஷத்தை செல்ல போகிறேன் என்பதாகத்தான் அவர் நினைத்து கொண்டார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் யோசிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் அப்படியாக ஒவ்வொருவரும் சிலுவை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை அவர் சொல்லவில்லை. தன்னுடைய சீஷரை பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை வெறுத்து தங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அவர் போகிற பாதையை செல்வதற்காக என்று தான் இயேசு அதை குறித்து சொன்னார். அதே காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அறிந்து கொண்ட காரியம் என்ன என்று சொன்னால், சீஷர்கள் அதை குறித்து வெட்கப்படுகிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டார். சீஷர்கள்லாம் பார்த்தா இப்படி ஒரு கிரிமினல் கூட இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. சொல்லுவாங்களே, நீ கூட போன ஒருத்தர் கூட அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களாம், அவர் பெரிய கள்ளனாப்பா, கொலைக்காரனா, நீ அவர் கூடயா போன அப்படின்னு கேட்பாங்களே. ஆகவே அவர்கள் வெட்கப்பட்டார்கள், இயேசுவை குறித்து வெட்கப்பட்டார்கள். அப்போ அவர் சொல்லுகிறார், அதை குறித்து என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தூதர்களுக்கு முன்பாக வரும் பொழுது வெட்கப்படுவார்.
என்று அந்த வசனத்தை அதே இடத்துல தான் கர்த்தர் சொல்லி காண்பித்துக் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நான் நினைக்கிற காரியம் என்ன? இயேசுவை நான் விரும்புகிற விதமாக நான் பின்பற்ற வேண்டும், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிற விதத்தில் நான் பின்பற்ற வேண்டும். இயேசுவுக்காக என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன், இயேசு தான் எனக்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயேசு எனக்கு ஆசீர்வாதங்களை தர வேண்டும், இயேசு என்னை அற்புதங்களை செய்ய வேண்டும், நானோ என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி நாம நினைத்துக் கொள்ளுகிறோம். அது சிலுவை சுமந்து கொண்டு செல்கிற அனுபவம் அது அல்ல. நம்மை நாம வெறுத்து இயேசுவுக்கு நம்முடைய எல்லாத்தையும் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறது தான் சிலுவை எடுத்துக்கொண்டு செல்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன? என் மகனே, என் மகளை, நீ எனக்காக தன்னை வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு வருவாயா என்று அவர் கேட்கிறார். இயேசுவை பின்பற்றும் பொழுது ஏதோ இலவசமாக ஏதோ ஃப்ரீயாக நடந்து போய்விட முடியாது. பிரச்சனைகளை சந்திக்கத்தான் வேண்டி இருக்கும், உபத்திரங்கள் மூலமாக கடந்து தான் செல்ல வேண்டி இருக்கும். ஆனால் இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதான் கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா! பிசாசின் காரியங்களை எல்லாம் அழித்து போடுவதற்கு அவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவுகளை குற்றப்படுத்துவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாவது குடித்தாலும் அதை சேதப்படுத்த மாட்டாது. அது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் சர்ப்பங்களை தேள்களை சந்திக்கத்தான் வேண்டும். ஆனால் மேற்கொள்ளுகிற பலத்தை அவர் தருகிறார். அதுதான் சிலுவை எடுத்துக்கொண்டு செல்லுகிற ஒரு அனுபவம். எனக்கு சிலுவை எடுத்துக்கொண்டு நாம் நடக்கிற அந்த அனுபவத்தில் ஒரு 3 காரியங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதை கர்த்தர் அனுமதிக்கிற அளவுக்கு நம்ம தியானித்து அதை பின்பு வருகிற வாரத்தில் தொடர்ந்து இந்த செய்தியை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நம்ம எதற்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமாம்? வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 33வது வசனத்திலே, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். யோசித்து பாருங்க, இயேசு சொல்லுகிறது சீஷரை குறித்து சொல்லுகிறார். அவளை தமக்கு சீஷராக இருக்கும்படியாகத்தான் அவர் தெரிந்து கொண்டவர். முதலாவதாக எல்லாரையும் அழைக்கிறார், அநேகர் வந்திருக்கிறார்கள். அதன் பின்பு இயேசு முழுவதுமாக ஜெபித்து 12 பேரை தெரிந்து கொண்டு அவள் தம்மோடு இருக்கவும் தாம் அனுப்புகிற இடங்களில் சென்று பிரசங்கிக்கவும் அவள் ஏற்படுத்தினார். அப்போஸ்தலராக சீஷராக ஏற்படுத்தினார். இப்போ அந்த சீஷராக நடப்பதற்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை குறித்து சொல்லுவதற்காக இந்த இடத்துல சொல்லுகிறார், உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். உண்டானவைகள் எல்லாம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொருள்கள், நமக்காக கர்த்தர் கொடுத்துக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் இந்த உலகத்தில் கொடுத்துக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம அதற்கு மேலாக அவரை வைத்து விட வேண்டும் என்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இயேசு ஐஸ்வர்யத்துக்கு விரோதமான ஒரு தேவன் அல்ல, ஆசீர்வாதங்களுக்கு விரோதமான ஒரு தேவன் அல்ல. இயேசுவை நம்புகிற எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லாதவர்களாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினவர் அல்ல. எவ்வளவோ ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாக இந்த வேதத்தில் கற்று தந்திருக்கிறார். என் கட்டளையை கை கொண்டால் நான் இப்பொழுது சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து உண்மையிலே பலிக்கும் என்று சொல்லி இயேசுவின் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். நியாயப்பிரமாணத்தை அழித்து போடுகிறதுக்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று இயேசு சொன்னார். நியாயப்பிரமாணம் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த எல்லா காரியங்களும் கேட்டு அதை கை கொண்டால் நான் இப்பொழுது சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையிலே வந்து உனக்கு பலிக்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களா? உன்னுடைய வயலிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், வீட்டிலே நிறைவு உண்டாயிருக்கும், எல்லா இடத்திலும் செழிப்பு உண்டாயிருக்கும் என்று சொன்னவர் இந்த தேவாதி தேவன். இயேசு கிறிஸ்து அதற்கு மாறாக சொல்லவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் வித்தியாசமானது. நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது மனதை அதிலே வைத்திருக்க கூடாது என்பதாகத்தான் இயேசு விரும்புகிறார். அந்த எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் மேலாக, எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய தேவனை வைத்திருக்கிறோமா என்பதுதான் அவருடைய கேள்வி. இயேசு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், இயேசு யோசேப்பை ஆசீர்வதித்தார், தானியேலை ஆசீர்வதித்தார். யோசபாத் என்கிற ராஜாவுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது என்று வேதம் கற்றுத் தருகிறது. அவன் தேவனுக்கு பயந்தபடியினாலே அவனுக்கு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார். இயேசு தேவாதி தேவன் சாலமோனை ஆசீர்வதித்தார். ஆக கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு விரோதமான தேவன் அல்ல. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனையை கூட்டுவதில்லை. அப்போ அப்படிலாம் சொல்லிவிட்டு இப்பொழுது எல்லாம் விட்டுருப்பா, உனக்கு ஒன்றும் ஆசீர்வாதமே வேண்டாம் என்று அவர் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக வந்துவிட்டால் அதுதான் ஒரு விக்கிரகமாய் மாறி விடுகிறது. தேவன் சொல்லுகிற காரியம் அதுதான். உங்களுக்கு விக்கிரகமாக மாறாதபடிக்கு உங்களுக்கு உண்டானவைகளுக்கு எல்லாம் மேலாக நீங்கள் என்னை வைத்திருக்க வேண்டும் என்பதாகத்தான் இயேசு விரும்புகிறார். ஆகவே நமக்கு சொந்தமானவைகளை, உண்டானவைகளை அர்ப்பணிக்கிறது தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பல சமயம் யோசித்துக் கொள்ளுகிறோம், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டும், ஆனால் அந்த தேவன் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கிற வரை தான் எனக்கு தேவன் என்று நம்ம நினைக்க கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு குடும்பம் ஒன்று உண்டு.
கணவனும் மனைவியுமாக பல வருஷங்களாக எங்களுக்கு தெரியும். அவர்களை சில சமயங்களில் சந்தித்து அவர்களை பேசுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மிகவும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்காக ஊழியெல்லாம் இல்லை, அவங்க நல்ல விசுவாசிகள், தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறவர்கள். நேரடியாக எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வருவாங்க, எல்லா இடத்துலையும் கர்த்தருக்காக எதையாக செய்ய வேண்டும்னு சொல்லி மிகவும் துடிப்போடு இருக்கிறவர்கள். ஒரு நாளில் என்னோடய வாழ்க்கையிலே ஒரு வீடு வாங்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை வந்தது. அப்படியாக சேர்ந்து ஒரு வீடு வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். நல்ல அழகான வீடு அவளுக்கு கர்த்தர் வாங்கி கொடுத்தார். வாங்கின உடனே எல்லாருக்கும் சாதாரண நினைக்கிறபடியாக வீட்டை எப்படி நினைப்போம், அழகாக வச்சுருக்கணும், வீட்டை அலங்காரமாக வச்சுருக்கணும் அப்படிலாம் நினைப்போம்ல. அவர்களுக்கு அப்படித்தான ஒரு ஆசை, வீட்டில் நல்லா எல்லாம் அழகாக வச்சுருக்கணும், வர்றவங்களாம் பார்த்தா வீட்டை பார்த்து எல்லாம் அழகாக வச்சுருக்கணும்னு சொல்லணும் என்று சொல்லி அதிகமாக அந்த வீட்டிற்கு நேரத்தை செலவிட்டார்கள். ஒவ்வொரு விண்டோவையும் பார்த்து இது எப்படி டெக்கரேட் பண்ணணும், ஒவ்வொரு வீட்டில் உள்ள பிளேஸ் செட்டிங்லாம் அப்படி வைக்கணும்னு சொல்லி அதற்காக அதிகமாக நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தாங்க. நாளடைவிலே அதற்காக ஒவ்வொரு வாரமும் ஷாப்பிங் போயிடுவாங்க. நல்ல அதற்காக உள்ள கடைகள்லாம் சென்று இது வாங்கினா அந்த இடத்துல நல்லாயிருக்கும், இது வாங்கினா அந்த இடத்துல நல்லாயிருக்கும் சொல்லி பல காரியங்களை செய்து வீட்டை அழகுபடுத்தி கொண்டே வந்தார்கள். அதெல்லாம் செய்கிற மும்முரத்தில் இப்போ வாரம் போகிற உபவாச ஜெபத்துக்கு போகிறதில்லை, பைபிள் ஸ்டடிக்கு போகிறதில்லை, கர்த்தரை விட்டு தூரமாய் போகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து விட்டார்கள். ஒரு நாளிலே இருந்த பட்டணத்திலே ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. அவங்க வீட்டில் எல்லாம் வெளியே இருந்தார்கள். நிலநடுக்கம் முடிந்த பின்பு வீட்டில் வந்து பார்த்தா வீடெல்லாம் வெடிப்பாக இருக்கிறது, வீடு முழுமையாக. என்ன செய்வதே தெரியல, மிகுந்த கண்ணீரோடு கூட ஜெபித்தார்கள். அப்பொழுது தேவன் அவளோடு கூட பேச ஆரம்பித்தார். இந்த வீடு எனக்கு பதிலாக ஒரு விக்கிரகமாக மாறிவிட்டது. என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்தில் இந்த வீட்டை நீ வைத்து விட்டாய் மகனே, மகளே, உடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கிற என்பதை யோசித்து பாருங்கள் சொன்ன உடனே கண்ணீரோடு கூட மனம் திரும்பி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவள் தான் எங்களுக்கு சொன்னாங்க, இந்த சாட்சியை சொல்லிக்கிட்டு சொன்னாங்க, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுக்கு மேலாக இந்த வீட்டை நாங்கள் அதிகமாக நாங்கள் கருதி விட்டோம், அதுதான் எங்களுக்கு விக்கிரகமாக மாறிவிட்டது என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அதான் பின்பு கர்த்தரை ஆசீர்வதித்தார். அவள் கர்த்தருக்குள்ளாக தங்களை மாற்றிக்கொண்ட பின்பு வேறு வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அவளோடு கூட இன்றுமாக கர்த்தர் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார். ஆனால் நடந்து போன பாதையிலே அவள் கற்றுக்கொண்ட பாடம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு விலை மதியாத ஒரு பாடம். யோசித்து பாருங்க, அன்றைக்கி நம்ம வீட்டில் அப்படி தான் நினைக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் வந்துட்டால் போதும் அதுதான் நம்ம பெரிதாக நினைத்து கொண்டு அதுக்காக எல்லாத்தையும் செலவு செய்கிறோம். தேவனுடைய சபைக்கு வருகிறது இல்லை, ஏதாவது ப்ரேயர் கூட்டம் வருகிறது, எல்லா நேரம் பிஸியாக இருக்குன்னு மாறி விடுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகமாக மாறி விடுகிறது. இயேசுவுக்காக கொடுக்க நேரம் இல்லை, மற்ற எல்லாத்துக்காக செய்வதற்கு நேரம் இருக்கிறது. ஆகவே தான் தேவன் சொல்லுகிற காரியம் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு அதற்கு மேலாக ஏனை வைத்திருக்க வேண்டும் என்பதாக. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் ஒரு விக்கிரகம் வந்து இருந்தது. அதான் நான் வைத்திருந்த ஒரு அழகான பைசைக்கிள். எனக்கு சைக்கிள் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அதிகமாக சைக்கிள் ஓட்டுவேன். எங்கள் ஊரில் தான் எப்போ பார்த்தா சைக்கிளில் தான் அலைந்து கொண்டு இருப்பேன். வேகமாக சைக்கிள் ஓட்டுவேன். எல்லா வீட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்பா அம்மா பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் பையனை பார்த்தோம் ரொம்ப வேகமாக ஓட்டுறான் சைக்கிள், கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லுங்கன்னு எப்போதும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே போவாங்க. எங்கள் அம்மா பார்த்துலாம் சொல்லுவாங்க, டீச்சர் உங்கள் மகனை பார்த்தேன் அவ்வளோ வேகமாக ஓட்டுறோம் என்று சொல்லுவாங்க. என் அம்மாவும் அப்பாவும் என்ன அறிவுரை சொல்லி கொண்டே இருப்பாங்க. நான் படித்து ஒரு நாள் REC இப்போ NIT இருக்கிற திருச்சியில் நான் கல்லூரியில் சேருகிற நாள் வந்தது. அங்கே சென்றுடனே கல்லூரியில் விடுதலை தங்கி படித்து கொண்டிருந்தேன். 3 வருஷம் கல்வி. அப்போ ஹாஸ்டல்லேருந்து காலேஜ் கிளாஸுக்கு போகணும். அந்த பில்டிங் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு அப்போ அந்த பில்டிங் கேம்பஸ்குள்ளே ஓட்டுறதுக்கு எனக்கு சைக்கிள் வேணும்னு எனக்கு ஆசை. இப்போ எங்கள் அப்பாட்ட சொன்னேன், எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அப்பாவும் அப்போ அதிகமாக செலவு பண்ணுகிறவங்க அல்ல, ஆனால் எனக்காக 800 ரூபா கொடுத்து சைக்கிள் வாங்கிக்க சொல்லி அனுப்பி விட்டாங்க. நானும் என்னோடய மாமாவும் ஒருத்தர் கூட்டிகிட்டு திருச்சியிலாம் நல்ல பல இடங்களில் கடைகள்லாம் ஏறி இறங்கி நல்ல அருமையான ஒரு பைசைக்கிள், அந்த காலத்தில் வந்து ஹெர்குலஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பைசைக்கிள் நல்ல அருமையாக ஃபாரஸ்ட் க்ரீன் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கலரில் ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கினேன். அதை சுத்தமாக வச்சுருப்பேன். வீட்டில் எங்கே மழை பெய்ஞ்சாலும் பாருங்கள் என் சைக்கிள் அப்படி சுத்தமாக இருக்கும். வெளியில் போய்ட்டு வந்தேன் வச்சுக்கோங்க, உடனே தொடச்சி வச்சுருப்பேன். எல்லாம் பார்ப்பாங்க, அவ்வளோ ரொம்ப அழகாக அதை சுற்றி எப்போ பார்த்தாலும் போயிட்டு வர்றது ரொம்ப நேரத்தை செலவு பண்ணி கொண்டே வந்தேன். ஒரு நாள் கிளாஸில் போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வரேன். 1 hour தான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்தா சைக்கிளை காணும். சைக்கிள் ஸ்டாண்டெல்லாம் பூட்டி வச்சுட்டு போன சைக்கிள் காணாமல் போச்சு. எனக்கு பெரிய துக்கமாகிடுச்சு. போய் அங்கே தேடுறேன், எங்கே தான் போயிருப்பாங்க பார்த்தா காணலை. அப்போ பார்த்தீங்கன்னா மெயின்கார்டு கேட்னு ஒரு இடம் இருக்குது, திருச்சி தெரிஞ்சவங்க தெரியும். மெயின்கார்டு கேட்லேருந்து துவாக்குடி வரைக்கும் சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் விருப்பம், அவ்வளோ தூரம் சைக்கிளை ஓட்டுறதுக்கு எல்லாம் பண்ணி என்னோடய நேரத்தில் அதுக்காக தான் செலவு பண்ணி கொண்டு இருந்தேன். பார்த்தா சைக்கிள் காணாமல் போயிடுச்சு. எல்லாம் தேடி பார்த்தா ஒன்றுமே முடியல. கேம்பஸ் செக்யூரிட்டியில் போய் சொன்னேன், சைக்கிள் காணாமல் போச்சு, புது சைக்கிள் அப்படின்னு இப்போ சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது தம்பி, அது எங்கே போயிடுச்சு, என்ன உனக்கு பண்ணுறோம், நாங்கள் வந்து சில சைக்கிளை ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கோம், எங்கேயாவது திருடிட்டு போயிட்டு மக்களுக்கு வந்து விட்டு போயிடுவாங்க, அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், உனக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் சைக்கிள் தரோம் என்று சொன்னாங்க. நானும் சரின்னு சொன்னேன். ஒரு ரூமை கொண்டு போய் காமிச்சாங்க, அங்கே நிறைய சைக்கிள் இருந்தது. அதை பார்த்தா எல்லாம் பழைய சைக்கிள், அதை தான் கிரீச் சத்தம் போடுற சைக்கிள். படலை ஓட்டினா 10 சத்தம் போடும், அப்போ தான் ஒரு படலை ஓட்ட முடியும்.
அப்படிப்பட்ட ஒரு சைக்கிள் கொடுத்தாங்க. அப்போ என்னோடய காலேஜ் மீதி நேரம் முழுவதும் அந்த சைக்கிள் தான் ஓட்டினேன். அது ஓட்டும் பொழுது தான் எனக்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் தேவனுக்கு பதிலாக அந்த பைக்கை வைத்திருந்தேன் என்பது எனக்கு புரியும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல சமயம் நம்ம யோசிப்பது இல்லை. எனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷ்னா இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு விக்கிரகம் இருக்கிறதா? நீங்களே யோசித்து பாருங்கள். இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்தால் அதை தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. அதை குறித்து நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 21 முதல் 22 வசனங்களிலே முக்கியமான பகுதிகள் இதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபன் இயேசுவை பார்த்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போ இயேசு அவனை பார்த்து ஒரு சொன்ன காரியம் இதுதான். நீ என்ன நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் தவிர நல்லவர் ஒருவர் இல்லையே. நீ கற்பனைகளை கைக்குள், பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இதுதான் நியாயப்பிரமாணம், இதெல்லாம் நீ செய்யப்பா, அப்போ உன் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று சொன்ன உடனே அவன் இயேசுவை பார்த்து சொன்னான், நான் எல்லாம் சிறு வயது முதற்கொண்டு நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்ன உடனே இயேசு உள்ளத்தை பார்த்தார். அந்த உள்ளத்தில் இருந்த காரியத்தை இயேசு அறிந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு இருந்த செல்வம் தான் அவனுக்கு விக்கிரகமாக இருந்தது. அந்த செல்வத்திற்காக எதையும் செய்வதற்காக அவனுடைய இருதயம் இருந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையின் குறைவை அறிந்து கொண்ட இயேசு அவனை பார்த்து சொன்ன காரியம் இதுதான். நீ உன்னை போய் ஒரு குண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து அதன் பின்பு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் மிகுதியாக இருக்கும் என்று சொன்ன உடனே அது மிகுந்த துக்கமடைந்தவனாய் அவரை விட்டு போய்விட்டானா. அப்போ பாருங்க, அநேக வாழ்க்கையிலே அப்படித்தான் இருக்குது. இயேசு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தரித்திரனாக மாற வேண்டும் என்பதற்காக அப்படி சொல்லவில்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மேலாக ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறான். அதை விட்டுவிட்டால் தான் நீ வர முடியும் என்பதாக இயேசு அவனை பார்த்து பேசினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். என்ன காரியம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா தேவாதி தேவன் கடந்து 2வது வருகையில் வரும் பொழுது நாம் அவரோடு கூட காணப்படுவோமா? அவரோடு கூட ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்தில் நாம் பங்கு பெறுவோமா என்பதை குறித்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு ராஜா ஒருவன் ஒரு நல்ல ஒரு விருந்து ஒன்றை ஆயத்தம் பண்ணினான். அதற்கு வரும்படியாக அழைப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் அழைப்புகள் கொடுக்கப்பட்டது. சரியான விருந்து நேரம் வந்தது. உடனடியாக எல்லாரும் தன்னுடைய வேலைக்காரரை அழைக்கப்பட்டவர்கள்லாம் கொண்டு வாப்பா என்று சொன்ன உடனே அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் சொன்னான், இப்பொழுதுதான் நான் ஒரு நிலத்தை கொண்டேன், நான் அவசியமாக சென்றதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொன்னான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16 முதல் 26 வசனங்களிலே இதை நம்ம பார்க்கலாம். லூக் சாப்டர் 14 verses 16 to 24. அப்போ சொன்னான், நான் ஒரு நிலத்தை கொண்டிருக்கிறேன், அதை நான் பார்க்க வேண்டும் என்று. மற்றொருவன் சொன்னான், 5 ஏர் மாடு கொண்டேன், அவைகளை நான் சோதித்து பார்க்க வேண்டும், ஆகவே நான் வர முடியாது என்று சொன்னான். மற்றவன் சொன்னான், நான் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன், நான் வர முடியாது என்று சொன்னான். அப்போ யோசித்து பாருங்க, அவர் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான், எல்லாரும் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஒருவனாகிலும் அந்த விருந்துக்குள்ளாக போகவில்லை. ஏன் தெரியுமா? அழைக்கப்படாததுனாலே அல்ல, அது தங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கும் மேலாக வேறொன்றை தெரிந்து கொண்டபடினாலே நித்திய ஜீவனுக்கு இருந்த அந்த அழைப்பை அவள் அசட்டை பண்ணினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து கடைசி 2வது வருகையில் வரும் பொழுது நம்மளாம் சொல்ல முடியாது, எனக்கு அந்த வீடு இருக்குது, 2 கார் இருக்குது, இப்போ நான் வரல சொன்னேன்னா சரி இங்கே இருக்குன்னு கத்த போயிட்டே இருப்பார். நமக்காக ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் கல்யாணத்துக்கு போவதற்கு நாம் ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு அதை விலைக்கிரயம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா என்று நாமே சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய சீஷனா இருப்பதற்கு நீ உன்னைத்தான் வெறுத்து தனக்கு உண்டான எல்லாவற்றை விட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு தான் என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கற்றுத் தருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். 13வது அதிகாரத்திலே 22வது வசனத்தில் அதை குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து கதை சொல்லுகிறார். விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் பொழுது சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பார் இடங்களில் விழுந்தது, சில முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடுக்காதபடி அது நெருக்கி போட்டதான். எப்படிப்பட்ட முட்களாம்? அது ஐஸ்வர்யத்தின் கவலையும் மயக்கங்களும் வந்து நெருக்கி போடுகிறதாம். அநேகரோட வாழ்க்கையில் அப்படியாக அது உலகத்தின் காரியங்களை தான் அதிகமாக நேசிக்கிறார்கள், அதிகமாக யோசிக்கிறார்கள். அதற்காக எல்லாத்தையும் தியாகம் செய்வதற்கு, இயேசுவை கூட தியாகம் செய்வதற்கு அவர்கள் மிகுந்த ஆயத்தமாய் இருக்கிறார்கள். இயேசு சொன்ன காரியம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு பணத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லவில்லை, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று இயேசு சொன்னார். அந்த இடத்துல இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனிதனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அந்த விளைச்செல்லாம் பார்க்குறான், பெரிய அறுவடை வந்தது, ஆசீர்வாதம் உண்டாயிற்று. ஆனால் அன்றைக்கு யோசித்து கொண்டான், இதோ நன்றாக நிலம் விளைந்திருக்கிறது,
அந்த எல்லா தானியங்களை வைப்பதற்கு எனக்கு இடமில்லையே, நான் என்ன செய்வேன் என்று யோசித்து அவன் தனக்குள்ளாக ஒரு காரியத்தை சொல்லி கொண்டானான். நான் இந்த களஞ்சியங்கள்லாம் இடித்து பெரிய களஞ்சியங்களை கட்டப்போகிறேன். அதன் பின்பு என்னோட தானியத்தை அதில் சேர்த்து வைத்து, ஆத்துமாவே உனக்காக அநேக ஆண்டுகளுக்கு அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று சொல்லுவேன் என்று தனக்குள்ளாக நினைத்து கொண்டான். அன்றைக்கு இரவில் தேவன் அவனை பார்த்து கேட்ட காரியம் என்ன? மதிகேடனே, இன்றைக்கு இரவில் உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருக்கு ஆக மாறும் என்று சொல்லி கர்த்தர் கேட்டார். அப்போ நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிறார். நமக்கு இந்த வேலையை கொடுக்கிறவர் அவர் தான், நமக்கு இந்த எல்லா ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறவர் அவர் தான், அந்த ஆசீர்வாதம் கொடுக்க அவர் விரும்புகிறவர் தான். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனை வைத்திருக்கிறோமா? அதிலே தான் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அது ஒரு விக்கிரகமாக நமக்கு இருக்கிறதா என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. நாங்கள் இந்த தேசத்துக்கு வந்த புதிதில் நாங்கள் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தோம். கலிஃபோர்னியாவில் இருந்த நாட்கள். அப்போல்லாம் வீட்டுக்கெல்லாம் ஒரு டவுன் பேமெண்ட் போட்டால் பணம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த தேசத்துக்கு வந்த பொழுது எங்களுக்கு மாத வருமானம் $1000 தான். அதை வைத்து எங்களை செலவை பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் எங்களுக்கு தனியாக இந்திய மதிப்பின்படியாக சம்பளம் வந்து கொண்டிருந்தது. அப்படித்தான் சில 2 வருஷங்கள் இருந்தோம். அதன் பின்பு ஒரு வேலை கிடைத்தது. அது கூட அவ்வளவு அதிகமான சம்பளம் இல்லை என்று சொல்லி நாங்கள் யோசித்துக் கொள்ளும்படியாக இருந்தது. அப்போ வாங்க வேண்டிய வீடுக்கு போகும்பொழுது அதுக்கு டவுன் பேமெண்ட்டு 20% போட்டாலே அதுக்கு அதிகமான பணம் தேவையாக இருந்தது. இருந்த எல்லா ஸ்டாக்ஸையும் விற்று அதெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டோம். யோசித்து அது ஸ்டாக்லாம் விற்ற உடனே அப்போ இந்த தேசத்தில் உள்ள காரியங்களை குறித்து எங்களுக்கு தெரியாது. ஒரு லோன் புரோக்கரை கொடுத்து பார்த்து பேசினோம், ரியல்டரை பார்த்து பேசினோம். அவங்க சொன்னாங்க, டவுன் பேமெண்ட்டுக்கு நீங்கள் எவிடன்ஸ் காமிக்கணும், பேங்க்கில் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களா அது கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை விற்று நான் தரப்போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, சரி அதை விற்று இந்த பணத்தை நீங்கள் இந்த பேங்க்கில் வச்சுருக்கிறீங்க, அதை கடன் அந்த லோன் அப்ரூவல் ஆகிற வரைக்கும் அந்த பணத்தை நீங்கள் எடுத்துடக்கூடாது. எடுத்தீங்கன்னா லோன் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, யார்ட்டாரையும் கடன் வாங்கி கொண்டு வச்சுருக்கிறீங்கன்னு நினைப்பாங்க, அதெல்லாம் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அந்த மனிதனை பார்த்து சொன்னேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைப்பா, 2 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, நான் சபைக்கு ஆலயத்துக்கு போகிறேன், இல்லை டைப் நான் கொடுத்துட்டு போகிறேன், 1/10 நான் கற்று தான் கொடுப்பேன், நல்ல சபைக்கு நான் காணிக்க கொடுக்க போகிறேன், இல்லை 1/10 கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்னான், பாரு அதெல்லாம் கொடுத்துடாத, நீ கையிலேயே வச்சுக்க, உன் வீடெலாம் வாங்கி மூவ் பண்ணி போன பிறகு மெதுவாக கொடுத்துக்கலாம், அதை அது வரைக்கும் தொடாது என்று சொன்னான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விடவில்லை. அன்றைக்கு நான் ஜெபித்த உடனே கர்த்தர் சொன்ன காரியம் எப்படி கொடுத்துட்டு தான் சொல்லிட்டாரு. ஆகவே அடுத்த நாள் சென்று செக் எழுதி போட்டேன், டைத்து போயிடுச்சு. பேங்க்கு பேலன்ஸ்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டும் போட்டு முடிச்சிட்டேன். இதை நான் சாதாரணமாக தான் யோசித்து கொண்டேன். ஆனால் பாருங்கள், ஒரு 2 வாரம் கழித்து எங்களுடைய சபையில் ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. ஒரு தீர்க்க தரிசனம் வரப்பெற்ற ஒரு ஊழியக்காரர் ஒரு செய்தி கொடுக்க வந்தார். நாங்கள் இருந்த அந்த சபையிலலாம் தீர்க்க தரிசனத்தை யாரும் அதிகமாக குறித்து பேசுவதில்லை. தீர்க்க தரிசிகள் என்று ஒருவர் கிடையாது, வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறோம் அதிகமாக யாருமே கிடையாது. நாங்கள் அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் கூட இருந்தது கிடையாது. நாங்கள் அப்போல்லாம் சபையில் தான் கடைசியிலேருந்து 3வது ரூபா உட்காந்துருப்போம். முன்னாலாம் வரமாட்டோம், கடைசியில் உட்காந்துருப்போம். அது பெரிய ஒரு ஆலை வளாகம், அது முன்னால் பின்னால் உட்காந்துருக்கிறோம். அந்த செய்தியை கொடுத்த தேவ ஊழியக்கார செய்தியெல்லாம் கொடுத்து முடித்து விட்டு மேடையிலிருந்து ஜெபிப்பதற்கு முன்பாக அவர் மைக்கை எடுத்துக்கொண்டு நடந்து வர ஆரம்பித்து விட்டார். அயலை பார்த்து அவர் அப்படியாக செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி நாங்கள் ஒரு ஊழியத்தை பார்த்ததும் இல்லை. ஆனால் அவர் நேராக எங்கும் இருக்கவில்லை, நேராக எங்களிடத்தில் வந்தார். எனக்கும் பீலாவோட தலையில் கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி சொன்ன காரியம் எனக்கு இன்னுமாக மனதில் ஞாபகம் இருக்கிறது. அவர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு வைத்த அந்த பரீட்சையில் நீங்கள் தேறி விட்டீர்கள், ஆகையினாலே கர்த்தர் வருகிற நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெளிவாக தெரிந்தது எதை குறித்து கர்த்தர் பேசுகிறார் என்பதை குறித்து. ஆவியானவர் உள்ளத்தில் பேச ஆரம்பித்தார். நான் யோசித்து பார்த்தேன், ஒரு அற்பமான ஒரு காரியம், ஒரு சில டாலரை நான் சபைக்கு கொடுத்தேன், அதை கூட கர்த்தர் கவனிக்கிறாரா என்று சொல்லி அந்த இருதயம் அதிர்ந்தது. நீங்கள் யோசிக்கலாம் உட்காந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபைக்கு ஒரு காணிக்கணும், அதை குறித்து பேசுகிறவர்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவங்க, காமெடிங்க 10 பேர் இருப்பாங்க, 100 பேர் கூட இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க டைத்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க எல்லாம் சபையில் ஏமாற்றி கொண்டு போகிறது பணம் எல்லாம் சொல்லுவாங்க. பலவிதமான காரியங்கள் மக்கள் சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான், உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக என்ன விக்கிரகம் இருக்கிற என்பதை குறித்து நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் சோதித்து பார்க்கிறவர். ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொன்னால் அவர் சோதனை அனுப்புகிறவர் தான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ ஜெபித்தார். கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து கடைசியாக 99 வயதிலே அவர் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். 100 வயது மனைவிக்கு 90 வயது. ஆனால் அது பின்பே ஒரு சோதனை அனுப்பினார்.
உனக்கு நான் கொடுத்த மகன்தான் பெரியதா அல்லது நான் உனக்கு தேவையா என்று அனுப்புகிற சோதனை தான். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்து அந்த ஆசீர்வாதத்தை என்னை விட அதிகமாக விரும்புகிறீர்களா அல்லது என்னை விரும்புகிறீர்களா என்று தான் இயேசு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சில பரிசையெல்லாம் பார்த்தாங்க, இயேசுவோடு பேச வந்தாங்க, சதுசேயெல்லாம் வந்தாங்க, அநேக காரியங்கள் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்போ இயேசுவை பார்த்து சொன்ன காரியம் ஒன்று தான். அவர் எப்பொழுதுமே இயேசு ஞானத்தோடு எல்லாவற்றையும் சமமாய் அவர் செய்து பேசுகிறவர். ஒன்றையும் ஒரு புறமோ அடுத்த புறமோ பேசுகிற தேவன் அல்ல. இயேசுவை பார்த்து கேட்டாங்க, ராயருக்கு வரி கொடுக்குறது நியாயமோ அல்லவோ என்று கேட்டாங்க. அதை நினச்சாங்க அவருக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவார் நினச்சிட்டு. இயேசு சொன்ன காரியம் என்ன? ராயனுக்கு உள்ளது ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். இப்போ சில பரிசெயர் சதுசேயெல்லாம் வந்தாங்க, அவங்கெல்லாம் டயத்து கொடுக்கல, அதுதான் 100% எப்போதும் டயத்து கொடுத்துருவாங்க. அப்போ இயேசுவை பார்த்து சொன்ன காரியம் என்ன? மிகவும் தெளிவாய் சொல்லுகிற காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ சொன்ன நீங்கள் யோசித்துக்கொள் பார்க்கலாம். சில அநேகர் சொல்லுவார்கள், இயேசு தசமபாகம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக இந்த வசனத்தை சொன்னார் என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். ஆனால் இயேசு தொடர்ந்து சொன்ன காரியத்தை வாசித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. அதுதான் இயேசு சொல்லுகிற காரியம். உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வேஷத்தை எடுத்துக்கொண்டு விளக்கத்தை சொல்ல முடியாது. இன்றைக்கு அநேகர் சொல்லலாம், தசமபாகம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுகிற மக்கள் இருக்கலாம். நீங்கள் 10% கொடுக்குறீங்களோ 100% கொடுக்குறீங்களோ 5% கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், God is not a debtor to anyone at all. பூமியும் அது நிறைவும் என்னுடையது. நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன். மலைகளில் 1000 திரிகிற மிருகங்கள் விலங்குகள் என்னுடையவைகள், நான் உனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பதாக தேவாதி தேவனை சொல்லுகிறார். அப்போ எதற்காக கர்த்தர் இதை கேட்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிற காரியம் ஒன்று தான். நாம் தேவனுக்கு நமக்கு நடுவாக எதையும் வைத்திருக்கிறோமா, தேவனை எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்திருக்கிறோமா என்பது தான் கேள்வி. நான் உங்கள் ஒவ்வொருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சபையை வாங்குவதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சி செய்து முன் வந்து அதுக்கென்று காணிக்கை கொடுத்தீர்கள். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் ஏற்று தான் நாம் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதமான ஆராதனை செய்ய முடிகிறது. அதற்காக நான் உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் பாருங்கள், சில சமயங்களிலே நமக்கும் தேவனுக்கு நடுவாக மற்ற ஆசீர்வாதங்கள் தடையாக வந்து விடக்கூடாது. மோசையுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடந்தது. தேவாதி தேவன் பழைய ஏற்பாட்டிலே அவெல்லாம் வண்ணாந்தில் வந்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் மோசையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாத்திராகமம் 25வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே தேவாதி தேவனை சொல்லுகிறார். மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. அப்போ இயேசு தேவன் சொன்னாராங்க 10% வாங்க பல்லாட்டியும் டயத்து கூட சொன்னாரா? சொல்லலை. ஒரே ரிக்குவயர்மெண்ட், மனப்பூர்வமாய் உற்சாகமாக யார் கொடுக்குறான்னு அவன்கிட்ட வாங்கு. மனப்பூர்வமாக கொடுக்கல வாங்காம விட்டுடு, நீ கேட்க வேண்டாம் யார்ட்டையும். ஆனால் நீ சொல்ல வேண்டிய சொல்லு. அவர் சொல்லுகிறார், தெளிவாய் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. ஆனால் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் இருந்து மாத்திரம் காணிக்கையை பெற்றுக்கொள் என்று கற்று தருகிறார். அப்போ அதை சொல்லி ஆயிடுச்சு. சொன்ன உடனே பார்த்தா இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் வந்து சபைக்கென்று காணிக்கை கொடுக்குறாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கென்று கொண்டு வருகிறார்கள். சிலர் நீல ரத்தினங்களுக்கு தருகிறார்கள், சிலர் ரத்தாம்பரத்தை தருகிறார்கள், பஞ்சு தருகிறார்கள், எத்தனையோ காரியங்கள் கொண்டு வந்து எல்லாரும் காணிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஒரு கட்டம் ஒன்று வந்தது. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 36வது அதிகாரம் 4-6 வசனங்களிலே தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்து வேலைகளை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் வந்து மோசையை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே, இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருகிறது நிறுத்தப்பட்டது.
இப்போ யோசித்து பாருங்க, இந்த ஜனங்கள்லாம் 40 வருஷமா வனாந்தரத்தில் நடந்து வராங்க. விதைப்பும் அறுப்பும் யாருக்கும் கிடையாது, யாருக்கும் சொந்தமான வீடுகள் வயல்கள் கிடையாது, யாருக்கும் சொந்தமான வீடுகள் கிடையாது. ஆனால் பாருங்க, எல்லாரும் மனப்பூர்வமாய் கொண்டு வந்து தருகிறார்கள், தேவைக்கு அதிகமாய் தருகிறார்கள். நிறுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. எப்படி அது வந்திருக்க முடியும்? எப்படி அவருடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்திருக்க முடியும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லி? ஏன்னா அவர்கள் பெற்றுக்கொண்ட விதம் அப்படித்தான். யார் அவளுக்கு ரத்தனங்களை கொடுத்தது? யார் அவளுக்கு ரத்தாமரத்தை கொடுத்தது? யார் அவளுக்கு பஞ்சை கொடுத்தது? நல்ல உடைகளை கொடுத்தது யார்? எகிப்து தேசத்திலே அந்த வாதைகள் நடக்கும் பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாரும் போய் உங்களுடைய அயலகத்தாரில் சென்று வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் ஆடைகளும் கேட்டு வாங்குங்கள். நீங்கள் இவைகளை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே எல்லாரும் போய் பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க. கேட்டவங்க எல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி வந்து விட்டார்கள். இப்பொழுது சொத்தெல்லாம் இருக்கிறதெல்லாம் யாருடையது? அவர்களுக்கு தெரியும் இது என்னுடையது அல்ல என்று சொல்லி. இதை தேவன் சொன்னதுனால யாரோ எனக்கு கொடுத்தாங்க, இலவசமாக எனக்கு வந்தது, நான் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்ததுனால தான் மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். யாருக்கும் 10% சொல்லவில்லை. You can get miss the point. ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? இதை டைத்து கொடுக்கணுமா, அது உற்சாகமாக கொடுக்கணும், ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்கணுமா? We are always tripping into the wrong things. What matters is the attitude of our heart. தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயம் இதை யோசித்துக் கொண்டு இருக்கிறது. அவங்கெல்லாம் தெரியும், இந்த சொத்துலாம் எனக்கு கொடுத்தது நான் சம்பாதித்ததுனால அல்ல, இலவசமாக தந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் எனக்கு நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? பல சமயங்களில் நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம், இந்த வீட்டை நான் தான் சம்பாதித்து பெற்றுக்கொண்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நாம தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லி யோசித்து கொள்ளுகிறோம். தேவாதி தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாதபடி நான் தான் இதை செய்தோம் என்று சொல்லுகிறபடினாலே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு காரணம். அதுதான் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் என்னோட சீஷனாக இருக்க முடியாது என்பதாக. உங்களை என்னை கர்த்தர் சீஷராக அழைத்திருக்கிறார், ஆனால் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இட் இஸ் நாட் அ வேல்யூவேஷன் ஆஃப் வாட் யூ ஹேவ், இட் இஸ் அ வேல்யூவேஷன் ஆஃப் வாட் யுவர் ஹார்ட், யுவர் ஆட்டிடியூட் இஸ் டுவர்ட்ஸ் காட். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவனுக்கும் எனக்கும் நடுவாக எதையாகிலும் ஒரு விக்கிரகம் இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மோசையை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன காரியம் இதுதான், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த சம்பாத்தியத்தை எல்லாம் தந்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ள நினையாமல் இருக்க எச்சரிக்கையாக சொல்லுகிறார். எப்போ சொன்னார் தெரியுமா? காணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அவருடைய உள்ளத்தில் இதே என்ன இருக்காது, ஏன்னா அவங்களாம் என்னை ஃப்ரீயாக எனக்கு கொடுத்தாங்களே அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த வசனத்தை நீங்கள் நல்லா தெளிவாக வாசித்து பார்க்க வேண்டும். நான் வாக்குத்தத்தம் பண்ணினேன், இந்த கானான் தேசத்தில் நீங்கள் வரும் பொழுதும், நீ நல்ல நிலங்களிலே நீ விதைத்து அறுவடை செய்யும் பொழுதும், நீ நடாத நாற்றை நீ அறுவடை செய்யும் பொழுதும், நீ கட்டாத வீட்டை நீ சுதந்திரத்துக் கொள்ளும் பொழுதும், நீ அப்போ அந்த சமயத்தில் எல்லாத்தையும் நீ தான் செய்து கொண்டு இருக்கிற அந்த தேசத்தில், அப்போ என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் எனக்கு தந்தது என்று சொல்லிக்கொள்ள நினையாமலும் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனை மகிமைப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிளம்பும் பொழுதுலாம் அப்படிதான் ஒரு மனசில் வந்தீங்க, என்னோடது எதுவுமே இல்லைன்னு சொல்லி வந்தீங்க. ஆனால் இப்போ தேசத்துக்குள்ளே வந்துட்டு உங்களுக்காக ஒரு தோட்டம், உங்களுக்காக ஒரு வீடு, உங்களுக்காக எல்லாம் வருமானம் வரும் பொழுது அது என் சாமர்த்தியம் தான் செய்தது என்று சொல்லிக்கொள்ள நிலையாமல் இருக்க எச்சரிக்கையாக இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேலுக்கு கொடுப்பதற்கு காரணம்லாம் ஒரே ஒரு காரணம்தான், இது என்னுடையதல்ல தேவனுடையது என்று அவர் அறிந்ததுனாலே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அதைத்தான் நம்ம மறந்து போய் விடுகிறோம். நம்ம எல்லாம் எழுந்து ஜெபிக்க போகிறோம், எல்லாம் எழுப்பின்னு இருக்கலாம் என்னுடைய சமூகத்தில். கர்த்தாவே, நான் இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள என்ன தடையாக இருந்தாலும் கர்த்தாவே அவளை மன்னிங்க என்று சொல்லி அர்ப்பணிங்க. நான் உங்கள் ஒவ்வொருக்கான கத்தை துதிக்கிறேன். இந்த சபை நடத்துவதற்கு நீங்கள் எவ்வளவோ உற்சாகமாய் காணிக்கை தருகிறீர்கள். நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவனை நான் துதிக்கிறேன். நான் இதை அற்பமாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிறதில்லை. நீங்கள்லாம் தியாகமாய் கொடுக்கிறவர்கள். ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான், இப்போ உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக விக்கிரகமாக ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா? நீங்களே யோசித்து பாருங்கள். கர்த்தாவே, நான் எனக்கும் உமக்கும் நடுவாக எதுவும் அது ஒரு தடையாக விக்கிரகமாக இருக்கக்கூடாது, அதை நான் அர்ப்பணிக்கிறேன். None of the material things, O Lord, of this world must come like an idol, O Father God.
எனக்கு அது சைக்கிளாக இருந்தது. அந்த குடும்பத்தை சாட்சி சொல்லும் பொழுது அவங்களுக்கு வீடாக இருந்தது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை நான் அலோவ் பண்ணுனா அதை நம்ம இப்போ அறிக்கையிட்டு கத்தாவே அதை நான் மாற்ற, அதை நிராகரிக்க நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். இஃப் தட் இஸ் யுவர் ப்ரேயர், உங்களோட கைகளை ஊற்றி ஜெபிக்கிறீங்களா? உங்களோட ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. தகப்பனே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தர் பெரியவர், நல்லவர், மாறாதவர் அப்பா. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே கர்த்தர் எங்களோடு கூட வந்து கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக எங்களோடு கூட பேசினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சீஷராய், உண்மையான சீஷராய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் முதற்கொண்டு தேவனுடைய சிநேகிதராய் இருப்பதற்கு, கர்த்தருக்கு இந்த எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாறு செபிக்கிறோம். எங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருக்கிற எது கர்த்தாவே ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் கூட அதெல்லாம் இப்பொழுது கர்த்தாவே அர்ப்பணித்து தேவனுடைய சமூகம் நிராகரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே அவை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு தந்தவர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கர்த்தர் தாமே பெருக செய்து கர்த்தாவே எப்பொழுது உங்களுடைய கிருபையில் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எனக்கு கர்த்தர் செய்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்கள் இன்னும் 1000 மடங்கு பெருகத்தக்கதாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் தேவரீ தம்மை வெளிப்படுத்துவீராக ராஜா. உண்மை நான் என்னோட வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் பிரதிபலிக்க எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. தேவாதி தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா.